தாத்தா 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 நான் பாஸ் ஆயிட்டேன். நீ பாஸ் பண்ணதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா? எப்பவுமே நீ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டு. ஆமா, ஏன் தரையில படுத்திருக்கீங்க? நேற்று வரைக்கும் அந்த பெட்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்தான், என்ன கீழே போட்டாங்க. ஏப்பா, என் தாத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க தாத்தா என்ன பெரியாரா இல்ல ராஜாஜியா மகாத்மா காந்தியா? பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் அந்த காலத்து மந்திரிப்பா. எங்க தாத்தா காலத்து மந்திரி பத்திலாம் எனக்கு தெரியாது. துட்டு இருந்தா பெட் இல்ல தரதான். மந்திரி வராரியா? வணக்கம்யா. ஐயா வணக்கம்யா. மந்திரி வராரு. தாத்தா வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் வணக்கம் சார். மந்திரி வராரு. வாங்க. என் காலத்து மந்திரிகளே என்ன பார்க்க வந்ததில்லை. இந்த காலத்து மந்திரிகளா வந்துட போறாங்க. சார் வணக்கம் சார். வீரமுத்து உள்ள இருக்கார் சார். டாக்டர், மந்திரி யாரை பார்க்க வந்திருக்காரு? அது வீரமுத்து. அவர் என்ன தியாகியா? அவன் ஒரு பெரிய ரவுடி. தியாகிக்கு வெறும் தர, ரவுடிக்கு ஸ்பெஷல் வார்டு. நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு? தலைவா, நீ படுத்துட்டா நான் டீ குளிக்கிறேன் தலைவா. போடா போடா. எனக்கு தலைவா 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல தலைவா. தலைவா நீ சொல்லு தலைவா, உனக்கா நான் எது வேணாலும் செய்யறேன் தலைவா. சொல்லு தலைவா, நான் உடம்புல டீ வச்சிருக்கேன் தலைவா. ஐயா வணக்கம் ஐயா. என்ன வீரமுத்து, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, வெளியே இருந்தா வெட்டு குத்து கொலை நடக்கும். ஆஸ்பத்திரி ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். டாக்டர் பிபின்னு சொன்னாங்க. அது பேப்பர்காரங்க பெருசு பண்ணிட்டாங்க. உங்களை எல்லாம் இங்க வர வச்சுட்டாங்க. பிபியா? அது சாயந்தரம் 2 ரவுண்ட் அடிச்சா சரியா போயிடும். எனக்கு ஏன் பிபி வந்துச்சு? நீங்க நாராயண வளர்த்து விடுறீங்க, அதனால தான். வளராத. நானும் வளர்த்து விட்டேன், நீ தான் வளர்த்து விட்ட. அவன் உங்ககிட்ட தானே வேலை செஞ்சான். என்கிட்ட தான் வேலை செஞ்சான். என் கடையில பாதி எடுத்துக்கிட்டான். எனக்கு போட்டியா 7 சாராய கடை திறந்துருக்கான். என்னை விட பெரிய மனுஷன் ஆகணும்னு ஆசைப்படுறான். அந்த நாயை வெட்டி விடுவேன். அவன் சாவு என் கையில தான். சரி சரி, நான் உன்ன தானே பார்க்க வந்தேன். ஏன் அவனை பத்தி பேசுற நீ? உங்களாச்ச விட்டு கொடுப்பீங்களா? யோ யோ, நீயும் ஆளு தானே. வலது கை இடது கைன்னு 2 ரவுடியை வச்சுக்கிட்டு மந்திரியா இருக்கீங்களே. ஒரே உரையில 2 கத்தி. பெரிய ஆளுங்க நீங்க. சரி சரி, ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். தாத்தா, இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வாங்க போலாம். வீரமுத்து, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீ ஏன் படுத்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உள்ள இருந்துகிட்டே வெளியே கடத்தல் வேலை பண்ணிட்டு இருக்கல. பேஸ்டியா, இந்த கெட்டவாதில நான் கேக்குறது இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. முதல்ல நாராயண பிடிச்சி உள்ள போடு. அவனை ஏற்கனவே உள்ள பிடிச்சி வச்சிருக்கோம். அவனை எந்த லட்சணத்துல வச்சுன்னு தெரியாதா? யோ கான்ஸ்டபிள், அந்த கார்ட்லெஸ் போன் கேட்டேன்ல, எங்கப்பா? இந்தாங்க. வணக்கம் சார். என்ன நாராயணா, எப்படி இருக்க? நான் வெளியே இருக்க சொல்ல என்ன வசதியோட இருப்பேன்னா அதே வசதியோட தான் உள்ளிங்கிறேன். வீரமுத்துவ பார்த்துட்டு வரீங்களா? அது எப்படி உனக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா வீரமுத்தோட ஒவ்வொரு அசைவும் நான் பார்த்துதாங்கிறேன். நீ ஏன் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? நன்றி கேட்டவன். அவனுக்காக அவன் பொண்டாட்டிய நான் குத்தி கொன்னேன். ஒரு கடையை நான் வாங்கினது அவனுக்கு பொறுக்கல. தொழிலாளி முன்னேறத பார்த்து வவுரேறிய முதலாளி உருப்பிட மாட்டான். அவனுக்கு சாவே என் கையால தான். சரி சரி, நான் உன்னை பார்க்க வந்தேன். அவனை பத்தி ஏன் வேணா பேசிட்டு இருக்க? விட்டு குத்துறீங்களா? நீங்க அவன் ஆளாச்சே. 2 பேரும் என் ஆளுதான். ஏன் அப்படி வேணா அடிச்சுக்கிறீங்க? நான் வரையன். ஹலோ, நான் மாயா பேசுறேன். வசூல்லாம் எப்படி இருக்குது? 7 சாராய கடையில நேத்து மட்டும் 19,000 ரூபாய் வசூலா இருக்கு. தண்டல் மாமூல் எல்லாம் 7,000 ரூபாய் வந்திருக்கு. நைட் டியூட்டிக்கு போன ஆட்டோக்காரங்கெல்லாம் இப்பதான் வந்திருக்காங்க. எவ்வளவு வசூலா இருக்குன்னு இன்னும் அவங்க கிட்ட கேட்கல. சரி, உன் அப்பா எப்படிங்கிறான்? அவர் உடம்பு தாங்க நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் வந்து பாரு, தேலன ஊசி போட்டு கொன்னுரு. அது சரி, அவரு என் அப்பா. அம்மா 3800 ரூபாய். ஏண்டா 20 ஆட்டோல ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் 200 ரூபாய்க்கு ஓட்டணும்னு சொல்லிருக்கிறல்ல. ஏண்டா 200 ரூபாய் கம்மியா இருக்கு? நேத்து ஆட்டோ ஓட்டலம்மா. ஏண்டா ஓட்டல? உடம்பு சரியில்லம்மா. செருப்பால் அடுப்பேன் நாயே. அந்த 200 ரூபாய் நீதான் கொடுக்கணும். போங்க. என் புள்ள வந்துட்டான். வா கண்ணு. என்ன கண்ணு கலப்பா இருக்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரனை கூட்டாந்துருக்காங்க. வாயா. என்னையா அவங்கள காலி பண்ண சொன்னேனே, என்ன ஆச்சு? அம்மா, அவங்க 20 வருஷமா குடியிருக்காங்க. அந்த அம்மா வயசான அப்பாவையும் புள்ளையையும் தையல் வேலை செஞ்சு காப்பாத்துறாங்க.
பையன் இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கான். ஒரு வேலை கிடைச்சதும் போயிடுவாங்க. அவங்க போற வரைக்கும் அந்த இடத்தை நீயே வச்சுக்கலான்னு பாக்குறியா? 5 வருஷத்துக்கு எழுதி கொடுத்துருக்க, ஞாபகம் வச்சுக்க. உள்ள இருக்கிறவரு 2 நாள்ல வெளியில வருவாரு. வந்த உடனே அந்த டைலரு, அவ புள்ள, அந்த கணவனோட உன்னையும் சேர்த்து வெட்டிடுவாரு. 2 நாள்ல வெளியில போ சொல்லு. போ. சாமி, எனக்கு வேலை கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க பிரசாதம். டேய், இன்ஸ்பெக்டர் சாவுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யார் தலைவா? வர்றா, ஒரு 10 ரூபாய் திருடுனா ராமசாமி, ஒரு 100 ரூபாய் திருடுனா கதிர், ஒரு 1000 ரூபாய்னா மாணிக்கம், ஒரு 10,000 வரைக்கும் வடிவேலு, லட்சம் 10 லட்சம்னா ஒண்ணு எங்க அப்பன், இல்லன்னா அவன் தான். எங்க அப்பா இதை செய்யல அப்படின்னா யாரு? யாரு அவன்? போட் கிளப் கால நம்ம கிளப் நடக்கல தெளிவா, அங்க இருந்து காலி பண்ணி அனுப்பினோமே அவன் தான். போட் கிளப் வீடுன்னா எங்க அப்பன் விரல் பட்ட உடனே ஒரு கிழமை செத்து போனானே, அந்த வீட்டு பையன் தான் தெளிவா. அவன் இங்க மேலதான் குடியிருக்காங்க. அவனை பத்தி விசாரிச்சேன். பேரு சத்தியமூர்த்தி, பரம சாது. ஓஹோ, அப்படின்னா இவன் நம்ம தண்டல் லிஸ்ட்ல வரலையே. தெளிவா மாச கட்சியில் தான் தெளிவா வசூல். எல்லாத்தையும் வீட்டுக்காரன்ட்டையும் வாடகைன்ட்டையும் சேர்த்து வாங்கிடுவோம். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா? எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. சத்தியமூர்த்தி, இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே என் மனசுல பாரம் இருந்துட்டே இருந்தது. இப்பதான் பாதை இறங்கி இருக்கு. நான் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வீடா பார்க்க சொல்லியிருக்கேன்ப்பா. உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. ஒரு நல்ல வீடா கிடைச்சிருச்சுன்னா நம்ம இங்கிருந்து போயிடலாம்ப்பா. அம்மா, இது சாப்பிடாதுமா. பிரசாதம் தானே? அசுத்தமாயிடுச்சுமா. தெய்வத்தோட பிரசாதம் எப்படி அசுத்தமாகும்? இந்த தெருவுக்கு தெய்வமே வந்தாலும் அசுத்தமாயிடுமா. என்னம்மா இது, மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? உனக்கு வேலை கிடைச்சா நான் தைச்சு கொடுக்குற கோட்டை போட்டுட்டு தான் நீ வேலைக்கு போகணும்னு இந்த துணியை வாங்கி வச்சேன். நாளைக்கு நீ வேலைக்கு போகும்போது இந்த கோட்டை போட்டுட்டு தான் போகணும். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னப்பா? இனிமே தைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. போதுமா? இதுதான் நீங்க தைக்கிற கடைசி துணியா இருக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துட்டீங்க. இனிமே நான் வேலை செஞ்சு உங்களை காப்பாற்ற போறேன். சத்தியம் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. வேற வீடு கிடைச்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் சத்தியமூர்த்தி. நான் தான். உங்களுக்கு தான் போன். எனக்கு போ. யாரு? கமலம்மா உங்க அம்மா தானே? ஆமா. Then this is for you. உங்க அம்மாவை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கேன். உடனே புறப்பட்டு வாப்பா. டாக்டர்! 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 மாஸ்டர், அம்மா தண்ணி எடுத்துட்டு மாடியில ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. இவர்தான் அந்த அம்மாவோட பையனா? நான் தான். இது பாருங்க,
உங்க அம்மாவோட முகம் மட்டும்தான் அசையுது, வேற எந்த இடத்துல ஒரு சிறு அசைவு கூட இல்ல. அவங்களுக்கு இமிடியேட்டா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தானோ. ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும், உடனே போய் ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், இந்த உலகத்துல எங்க அம்மாவை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது. அவ்வளவு பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? ஆபரேஷன் நான் ஃப்ரீயா பண்ணலாம்ப்பா, ஆனா மருந்துக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த மருந்து கொடுக்கலன்னா உங்க அம்மாவோட உயிர் அவங்க கையில இல்ல. மாஸ்டர், என்கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். நேரத்தை வீணாக்காம நீ வேலைக்கு சேர்ந்த கம்பெனிலே கேட்டு பாருப்பா. சார் சார் சார், எங்க அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க சார். நான் கும்பிடுற கடவுளை எங்க அம்மா தான் சார். இப்போ உடனடியாக அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாகணும். அதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். எப்படியாவது நீங்க கொடுத்து உதவி பண்ணிக்கண்ணா. என்ன மிஸ்டர் சத்யமூர்த்தி, இன்னைக்கு மார்னிங் தான் வேலையில ஜாயின் பண்ணீங்க, இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த 1 மணி நேரத்துல 10,000 ரூபாய் கேட்டீங்கன்னா எப்படி சார்? சார், நான் அவசரப்பட்டு கேட்டாலும் நீங்க இறக்கப்பட்டு கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். இந்த கம்பெனியில் வேலை செய்றவங்களா உங்களை பத்தி பெருமையா பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இல்லையான்னு மட்டும் சொல்றாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், இந்த பணத்தை மாசம் மாசம் பிடிச்சிட்டாலும் சரி, 2 மாசம் சம்பளமே கொடுக்கலனாலும் சரி, எங்க அம்மா மட்டும் காப்பாத்துருங்க சார், ப்ளீஸ் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ். நீங்க கேட்ட 10,000 ரூபாய் அது அவர்கிட்ட கொடுங்க. போங்க, போய் உங்க அம்மாவை காப்பாத்து. சத்தியமூர்த்தியை தவிர மத்த எல்லாரையும் அவங்க கூட்டு போயிட்டாங்க. அப்படின்னா அவன் தான் உண்மையான குற்றவாளி. ஆமா சார். எல்லா கேஸும் அவன் மேல ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். ஏய், வெளியே வா. ஐயா உன்னை கூப்பிடுறாரு. போய் அந்த வெயிட் மிஷின் மேல நில்லுப்பா. kg. இவன் ஹைட் என்னன்னு பாரியா? சென்டிமீட்டர். கண்ணோட கலர் லைட் பிரவுன் ஐ சார். இந்த அம்மாவோட பையன் இன்னும் வரல? வரல சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மார்ச்சுரிக்கு அனுப்புங்க. ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? ஒரு தடவை போலீஸ்ல கிரிமினலா மாட்டிட்டல, இனிமே எங்க கலட்டா நடந்தாலும் முன் ஜாகிரதையா உன்னை பிடிச்சு உள்ள போடுவோம். சார், இத பார், அர்த்தால் கலட்டான ஏதாவது கேள்விப்பட்ட முன்னாடி நாளே வெளியூர் போயிடு. இல்ல அத்தை விட மாமா விட இருந்து அங்க போய் படுத்துக்கோ. வீட்டுல இருந்த அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார், படிப்புல நான் கோல்டு மெடல் வாங்கினவன் சார். கோல்டு மெடல் வாங்கினா திருடக்கூடாதா, கொள்ளடி கூடாதா? இப்படி எல்லாம் பேசுறதை விட யாராவது எம்எல்ஏ எம்பி மந்திரிங்கன்னு இவங்களை தெரிஞ்சு வச்சுக்க. இந்த காலத்துல இவனுங்க தான் பயன்படுவானுங்க. கோல்டு மெடல் எல்லாம் ஒன்னும் யூஸ் ஆகாது. 2 நாள் முன்னாடி பார்த்தல சவுடால ஒருத்தன் வந்தானே, பாப்பா போடா. மாஸ்டர், என் பணம் போச்சு, என் மரியாதை போச்சு. அந்த வீரமுத்து நாராயண கலவரத்துல போலீஸ் என்ன புடிச்சிட்டு போய் குற்றவாளி ஆக்கிட்டாங்க. நாராயண பையன் என் பணத்தை பறிச்சுட்டா. நான் 2 நாள் ஜெயில இருந்தேன். நான் ஜெயில இருந்த விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா உங்க உயிரை விட்டுருவாங்க. உனக்கு நடந்த இந்த சம்பவம் அந்த அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நேத்து சாயந்தரம் 4 மணிக்கே செத்து போச்சு. பாடி எடுத்துட்டு போறதுக்கு நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். உன் கையெழுத்து இல்லாம கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உங்க அம்மாவை மார்ச்சுரியில வச்சிருக்காங்க. டெட் பாடி நம்பர் EM 002813. கையெழுத்து போட்டு பாடி எடுத்துருவோம். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். ஏன் சக்தி வண்டி நிறுத்த சொன்னேன்? அது எப்படி சார் அந்த மந்திரி நீங்க ஜெயிக்க வைப்பீங்க? ஒரு தொகுதியை ஆட்டி படைக்கிற என்ன மாதிரி ரவுடிங்க நினைச்சா எத்தனை மந்திரிங்களும் ஜெயிக்க வைக்கலாம். அப்போ உங்க மிரட்டலுக்கு அத்தனை பேர் பயப்படுறாங்களா? என்ன 40% பயப்படுவாங்க, 25% கள்ள ஓட்டு, மீதி பேர்ல ஓட்டு போட வரமாட்டான், வெயில பார்த்து பயப்படுவான். தமிழ்நாட்டுல எந்த காலத்திலயா 70% மேல ஓட்டு போட்டிருக்காங்க? அந்த மந்திரி ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன நம்ம பள்ளியில போலீஸ் பிடிச்சிட்டு போனா இந்த ஆள் சொன்னா விட்டுருவாங்க. லைசன்ஸ் இல்லாம எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். இந்த மாமூலு வசூல் செய்யறதெல்லாம் ஒரு பய கண்டுக்க மாட்டான். மொத்தத்துல சட்டவிரோதமான செயல்கள் எது வேணாலும் செய்யலாம். நீங்க நினைச்ச ஒருத்தனை ஜெயிக்க வைக்க முடியுங்கிற போது நீங்களே ஏன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க ரவுடியாவே இருப்பீங்க? ஒரு 5-6 வருஷம் இருப்பேன். அதுக்கப்புறம் தெரியலையே. இப்போவே அரசியல்ல இறங்கி இதே தொகுதியில் மனு தாக்கல் செஞ்சு ஜெயிச்சிடுங்க. நீங்க மந்திரியான போலீஸ் என்ன, ஸ்டேஷன் உங்களுது. சாராய் கடை என்ன, ஃபேக்டரியே உங்களுது. தெருவில் இருக்கிற கடைக்குள்ள தண்டலா, தெருவே உங்களுது.
ஐயா, இந்தியாவிலேயே இவ்வளவு அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச முதல் ஆளு நீங்க தான். அதனால இனிமே நீங்க தான் கவர்னர். ஐயா, இந்த தண்டெல்லாம் நான் வாங்கிக்கிறேங்க. எடுத்துக்க. துணிக்கடை எல்லாம் எடுத்துக்க. ஐயா, மார்க்கெட்ட எடுத்துக்க. எனக்கு ரோட்ல இருக்க பள்ளிக்கூடம் எடுத்துக்க. ஐயா, எனக்குங்க. தியேட்டர் எடுத்துக்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல், பல அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் அதெல்லாம் எனக்கு. நீங்க மந்திரியான போலீஸ் என்ன, ஸ்டேஷனே உங்களுது. சாராய் கடை என்ன, ஃபேக்டரியே உங்களுது. தெருவில் இருக்கிற கடைக்குள்ள தண்டலா, தெருவே உங்களுது. ஆமா, எங்க அப்பாவுக்கு எதுக்கு அரசியல் ஆசையை தூண்டி விட்டீங்க? சொல்றேன். தனி மனுஷனா தேர்தல் நிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய செலவாகும். உங்க அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்க வச்சு அவனை பிச்சைக்காரனாக்க போறேன். ஜெயிச்சு மந்திரியானா எல்லாத்தையும் சேர்த்து சம்பாதிச்சிருவாரே. ஜெயிக்க போறது உங்க அப்பா இல்ல, வேற யாரு? படிச்ச பட்டதாரி ஒருத்தன். யார் அவரு? நம்ம காலேஜ்ல தமிழ்ல முதல் மார்க் வாங்கினதுக்காக கோல்டு மெடல் வாங்கினானே புலவர் காந்தி, அவன்தான். வீரமுத்து அரசியல் கொண்டு வந்ததே நீதான். இப்ப நீ அவனை எதிர்த்து நிக்க சொல்ற? இரும்பால உடைக்கணும். அவன் தோப்பா, நீ ஜெயிப்ப. நான் சொல்றபடி செய். என்ன விஷயம்? ஏன் இங்க வந்தீங்க? சக்தி, எங்க தெருவுல ஒரு அப்பாவி பையனை போலீஸ் சந்தேக கேஸ்ல கொண்டு போயிட்டாங்க. கலவரத்தை வேடிக்கை பார்க்க வந்தோன்னே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. படிப்புல அவன் வகுப்புலயே முதல் மாணவனா வருவான். அந்த பையனோட அப்பா இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கெஞ்சி பார்த்தார். நாங்களும் எவ்வளவு கேட்டு பார்த்தோம். அந்த இன்ஸ்பெக்டர் அவனை விட மறுத்துட்டான். உன்னால அவனை வெளியில கொண்டு வர முடியும்னு தான். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, சந்தேக கேஸ்ல ஒரு நல்லவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. அவனை வெளியே விடுங்க. யாரா நீ? என்ன யாரும் தெரியல, அதுக்குள்ள மறந்துட்டியா? எஃப்ஐஆர் லிஸ்ட போட்டி பாரு. கிரிமினல் லிஸ்ட் என் பேர் எழுதிருக்க. சத்யமூர்த்தி, கோல்டு மெடலிஸ்ட் சத்யமூர்த்தி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னால கைது செய்யப்பட்ட சத்யமூர்த்தி இப்போ சக்தியா மாறி ரவுடி வீரமுத்துக்கு அடியாளா இருக்கா. எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டியனா இன்னைக்கு ஒரு அடியாள். அதுக்கு ஒரு வகையில் காரணம் யாரு? யாரு யாரு? உனக்கு எம்பி தெரியுமா, எம்எல்ஏ தெரியுமா, மந்திரி தெரியுமான்னு கேட்டல. கொஞ்சம் ஹலோ, ஹோம் மினிஸ்டர் விட யார்? லத்தீஃபா, நான் சக்தி பேசுறேன். கொஞ்சம் ஐயா கிட்ட பேசணும். உனக்கு நான் சக்தி பேசுறேன். E4 இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிஆர் கிட்ட பேசணும். சொல்ல சொல்லு, நான் பேசுறேன். இவங்களெல்லாம் நான் நல்லவனா இருக்கும்போது தெரிஞ்சுக்கல, ஒரு ரவுடி கிட்ட இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். யாரால? உன்னால. என்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி உங்களை மிரட்டி நான் என் காரியத்தை சாதிக்க விரும்பல. ஏற்கனவே ஒரு சக்தியை உருவாக்கிட்டீங்க, இன்னொரு சக்தி உருவாக்க வேண்டாம் பிளீஸ். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிப்பா. எங்கேயோ எப்படியோ என் படிப்பு மூலமா ஒரு அரசாங்க அதிகாரியா வேலை செய்ய வேண்டியனா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரவுடிக்கு அடியாளா இருக்கேன்னா அது காரணம் யாரு? இந்த ரவுடிங்க என் தாத்தாவை கொன்னாங்க, இதே ரவுடிங்க என் தாயை கொன்னாங்க, இதே ரவுடிங்க என்ன குற்றவாளியாக்கி இன்னொரு ரவுடிக்கு அடியாளாக்கிட்டாங்க. குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். என்ன ரவுடி ஆக்கின அந்த வீரமுத்து இன்னைக்கு உங்ககிட்ட ஓட்டு பிச்சை கேட்கிறான். இவனை எல்லாம் ஜெயிக்க வச்சு சட்டசபையில உட்கார வச்சிடாதீங்க. அரசியல் புனிதமானது, அதை சாக்கடையாக்கிடாதீங்க. ரத்தம் சிந்து வாங்கின சுதந்திரத்தை ரத்தத்தை உரியிற ரவுடிங்க கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்க என்ன மாதிரி போராட்டத்தை நடத்திருக்காங்க. வெள்ளைக்கார துப்பாக்கியால குத்தும் போது ரத்த சொட்ட சொட்ட சிரிச்ச முகத்தோடு ஒந்தே மாதரம் சொன்னாங்களே தவிர கையில சைக்கிள் செயின் எடுத்தாங்களா, உருட்டு கட்டை எடுத்தாங்களா? எப்படிப்பட்ட அற்புதமான தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்காங்க. நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்கல, எனக்கு எதுக்கு இல்லற வாழ்க்கைன்னு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம சத்த தலைவரும் இந்த நாட்டை நான் பிறந்திருக்காங்க. கட்சி இருந்து கடைசி வரைக்கும் தேர்தல நிக்காம பதவி ஆசையும் இல்லாம நாட்டுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவரும் இந்த நாட்டில் தான் பிறந்திருக்காங்க. தனக்கு புள்ள இல்லைனாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் ஏழை குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்து சேர்த்த தலைவரும்
இந்த நாட்டை தான் பிறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நாட்டுல நாராயண மாதிரியும் இந்த வீரமுத்து மாதிரியும் எத்தனையோ ரவுடிங்க உருவாயிருக்காங்க. இந்த நாட்டிலே ரவுடித்தனம் ஒளியணும். அப்பாவி மக்கள் கிட்ட பணம் பறிக்கிறவங்க அழியணும். பகை உணர்ச்சிங்கிற பேர்ல ஒருத்தர் வெட்டி சாய்க்கிறத விட்டுட்டு செத்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். இந்த ரவுடித்தனமும் அக்கிரமமும் அநீதிகளும் அழியணும்னா நமக்கென்ன நாட்டுல 50% பேர் ஓட்டே போடாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வந்து இது என் தாய்நாடு, என் தாய்நாட்டுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத யோசிச்சு உரிமையோட ஓட்டு போட்டு என்னைக்கு 100% ஓட்டு பதிவாகுதோ அன்னைக்குதான் இந்த நாடு புறப்படும்.